அனைவருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் மனநலத்துடனும் உடல் நலத்துடனும் நிம்மதியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போதான் நம்ம காணொலியை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான மனதை வலிமையாக்கும் வரிகளை பார்க்கலாம். மனிதர்களின் வாழ்க்கையில் சில நினைவுகள் எப்பொழுதும் அந்நியர்களாகவே இருக்க வேண்டும். அவை நம் மனதுக்குள் ஊறிக்கொண்டே இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமாக மாறிவிடும். குறிப்பாக சிலர் வாழ்க்கையில் ஆழமான கவலையை, ஏமாற்றத்தை, வலியை மட்டுமே விட்டு சென்றால் அவர்களை பற்றிய நினைவுகள் நம்மை நொறுக்கி எரியாமல் இருக்க வேண்டும் என்பது அவசியம். ஆனால் மனது ஒரு விசித்திரமான பொருள். அது விரும்பாத நினைவுகளையும் தானாகவே மீட்டெடுத்து நம்மை யதார்த்தத்திலிருந்து விலக்கி வைக்க முயலும். அத்தகைய நினைவுகளை நம்மால் அழிக்க முடியுமா? நினைவுகளை அழிக்க முடியாது. அவை தற்காலிகமாக மறைந்தாலும் ஒரு வாசனை, ஒரு இசை, ஒரு இடம், ஒரு பெயர் எதுவாக இருந்தாலும் மறந்து போன நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கலாம். ஆனால் நாம் அதை கையாளும் விதமே முக்கியம். நினைவுகளை அழிக்க முடியாது என்றாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிகள் பல உள்ளன. மனதில் ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றிய நினைவுகள் வலிக்கும் போது அதை மற்றொரு அனுபவத்தால் மாற்றிவிடுவது பயனுள்ளதாக இருக்கும். புதிய இடங்களை பார்வையிடுவது, புதிய திறமைகளை கற்றுக்கொள்வது அல்லது மனதுக்கு உற்சாகம் தரும் வேறொரு விஷயத்தில் முழுமையாக மூழ்குவது போன்ற செயல்களால் நினைவுகளை வலுவிழக்கச் செய்யலாம். நம்மை துன்புறுத்தும் நினைவுகளை அடக்கி பிடிக்க முயன்றால் அது வலியை அதிகப்படுத்தும். அதற்கு பதிலாக அந்த நினைவுகளையும் அதனால் உண்டாகும் உணர்வுகளையும் எழுதி பார்க்கலாம். ஒரு நாட்குறிப்பில் அல்லது ஒரு கடிதத்தில் அந்த மனிதரிடம் சொல்ல வேண்டியதை எழுதுவது மனதில் இருந்த பலுவை குறைக்கும். ஆனால் அந்த கடிதத்தை அவருக்கு அனுப்ப தேவையில்லை. எழுதுவது என்பது ஒரு சிகிச்சை மாதிரி வேலை செய்யும். நாம் நினைவுகளை மறக்க முயற்சிக்கும் போது சமூக வலைத்தளங்கள் அதனை சிக்கலாக்கி விடுகின்றன. ஒருவர் நம் வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும் அவரின் பதிவுகள், புகைப்படங்கள், அவரை பற்றிய செய்திகள் எங்கேயாவது தெரியும். இதை தவிர்க்க அவர்களின் கணக்குகளை பின்தொடர்வதை நிறுத்தவும், தேவை என்றால் அவர்களை முடக்கவும். இது பழைய நினைவுகளை புதுப்பிக்காமல் இருக்க உதவும். ஒருவரை பற்றிய நினைவுகள் வரும்போது அவற்றை ஒரு புதிய கோணத்தில் பார்க்க முயலலாம். உதாரணமாக, ஒரு விஷயம் நமக்கு வருத்தம் அளித்திருந்தாலும் அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை கவனிக்கலாம். அந்த அனுபவம் நம்மை இன்னும் உறுதியானவர்களாக மாற்றி இருக்கலாம். ஒருவரை பற்றிய நினைவுகள் ஒரே மாதிரி இருக்கும் என்று அவசியமில்லை. நாம் அதை பற்றிய பார்வையை மாற்றினால் அது வலியை குறைக்கலாம். நினைவுகள் நமக்கு வலியை கொடுக்கும் பொழுது நாம் உடனடியாக அதை மாற்ற வேண்டும் என்ற அவசரத்தில் இருப்போம். ஆனால் சில சமயங்களில் நேரம்தான் இதற்கான தீர்வாக இருக்கும். நாளடைவில் மனது புதிய அனுபவங்களை தேடிச் செல்லும். பழைய நினைவுகளின் தாக்கம் குறையும். அதனால் வலிக்கின்ற நினைவுகளுடன் போராடுவதை விட அவற்றை ஒரு நிலையாக ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு செல்ல நினைப்பதே சிறந்தது. தியானம் மற்றும் யோகா போன்ற முறைகள் மனதை கட்டுப்படுத்த உதவுகின்றன. குறிப்பாக அவற்றின் மூலம் நாம் எதை நினைக்க வேண்டும், எதை நினைக்க கூடாது என்பதையும் கட்டுப்படுத்தலாம். தினமும் சில நிமிடங்கள் தியானத்தில் செலவிடுவதால் மனது ஒழுங்காக இருக்கலாம். தேவையற்ற நினைவுகளையும் குறைக்கலாம். பழைய நினைவுகளை மறப்பதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று புதிய மக்களோடு தொடர்பு கொள்வது. புதிய நண்பர்கள், உறவுகள், புதிய உறவு முறைகள், இவை அனைத்தும் மனதை புதிய அனுபவங்களில் கவனம் செலுத்த செய்யும். ஒருவரின் நினைவுகளை பற்றி கலங்கிக் கொண்டிருக்கும் போது நம் அருகில் உள்ள மற்ற மக்களின் அன்பை கவனிக்க தவறிவிடுகிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நினைவுகள் அதிகமான வலியை கொடுக்கும் பொழுது மன அழுத்தத்தை குறைக்கும் செயல்களில் ஈடுபடலாம். ஓடுதல், நடைப்பயிற்சி, வேறு ஓர் உந்து சக்தி தரும் வேலையை தொடங்குவது, இவையெல்லாம் மனதில் இருக்கும் தேவையற்ற நினைவுகளை குறைக்க உதவும். நாம் நினைக்க விரும்பாதவர்களை பற்றி யாரேனும் பேசினால் அதை தடுக்கலாம். சிலர் நம் நினைவுகளை ஒட்டி பிடிக்க தூண்டும் வகையில் பேசலாம். அவர்கள் எதையும் சொல்லும் போது இந்த விஷயத்தை பற்றி பேச விரும்பவில்லை என்று தெளிவாக சொல்லுங்கள். உங்கள் மனநலனை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். உங்களுக்காக இருக்கவும் ஒருவரை பற்றி நினைவுகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நம்மை நாமே அன்போடு கவனிக்க வேண்டும். நம்முடைய ஆரோக்கியம், உற்சாகம், மகிழ்ச்சி ஆகியவை முக்கியம். அதற்காக சில நேரங்களில் உணர்வுகளை முழுமையாக அனுபவிக்கவும், பிறகு அதிலிருந்து வெளிவரவும் முயற்சிக்க வேண்டும்.
கடந்தது கவலையை கொடுக்கவில்லை, ஒரு பாடத்தை மட்டுமே கொடுத்தது. அதை ஏற்றுக்கொண்டு முன்னேறுங்கள். உங்களை வேதனைப்படுத்தியவர்களை நினைத்து நாட்களை வீணாக்க வேண்டாம். உங்களுக்காக வாழுங்கள். நினைவுகளால் நீங்கள் நொந்து இருக்கலாம், ஆனால் உங்கள் எதிர்காலம் இன்னும் பல சந்தோஷங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் யாருடைய உதவியின்றி வளர முடியும். உங்களின் வலிமை உங்களுக்குள்ளே உள்ளது. பழைய நினைவுகளை விடுவிக்கவும், புதியவைகளை உருவாக்கவும். வாழ்க்கை முன்னோக்கி செல்கிறது, பின்னோக்கி இல்லை. உங்களை மதிக்காதவர்களை பற்றி துன்பப்பட வேண்டாம். உங்களை நேசிக்கக்கூடியவர்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள். வலியை வென்றவனே சக்தியான். நீங்கள் நாளுக்கு நாள் வலிமையானவராக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நிழல் போன்று பல நினைவுகள் உங்களை தொடர்ந்து வரலாம், ஆனால் உங்கள் மனம் ஒரு ஒளி, அதை பரவசமாக எரிய விடுங்கள். நீங்கள் யாரையும் மறக்க தேவையில்லை, ஆனால் அவர்கள் உங்களை நிர்மூலமாக்கிக் கொள்ள அனுமதிக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் உங்கள் மகிழ்ச்சியை தீர்மானிக்க விடாதீர்கள். பழைய நினைவுகளால் உங்கள் மனதை சிதற விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கை புதியவர்களுக்கும் புதிய அனுபவங்களுக்கும் சொந்தமானது. ஒரு பக்கம் மூடப்பட்டால் மற்றொரு புத்தகத்தை தொடங்குங்கள். உங்கள் கதை முடியவில்லை, இன்னும் பல அத்தியாயங்கள் மீதியுள்ளது. ஒருவரை பற்றிய நினைவுகள் வரக்கூடாது என்பதற்கு அது ஒரு கடின செயலாக நிகழ்ந்துவிடக் கூடாது. ஆனால் மனதை கட்டுப்படுத்தி பழகினால் பழைய நினைவுகளின் தாக்கம் குறையலாம். வாழ்க்கை ஒரு பயணம். அதில் சிலரின் பாதிப்புகள் நாம் எதிர்பார்க்காத விதமாக இருக்கும். ஆனால் நாம் அதை எவ்வாறு எதிர்கொள்கிறோம் என்பதே முக்கியம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆரம்பம். அதனால் பழைய நினைவுகளை விடுவித்து புதியதற்காக மனதை திறந்து கொள்ளுங்கள். இந்த காணொளி மூலம் நமக்கு வரும் தேவையற்ற நினைவுகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை பற்றி அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கலாம். மீண்டும் உங்களை மனதை வலிமையாக்கும் வரிகளோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.